இன்றைய அனுதின தியானத்துக்கான தலைப்பு ஃப்ளஷ் இஸ் வீக், மாமிசம் பலவீனம் உள்ளது. இந்த காரியத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் செய்யத்தக்கவைகளை செய்ய முடியாதபடிக்கு மாமிசம் நம்மை மேற்கொள்கிறது. ஆவிக்குள்ளாக நாம் இருந்தாலும் ஆவி பலன் உள்ளதாக இருக்கிறதற்கு நாம் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய அந்த இணைப்பிலும் நாம் இருக்க வேண்டியவளாய் தேவன் நம்மை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தினாலே இந்த இடத்திலே பார்க்கும்போது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி 41 வசனம் மத்தேயு 26 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. நாம் சோதனைக்குட்படக்கூடாது என்றால் நாம் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். தேவனோடு நாம் எப்படி இணைந்திருக்க முடியும்? ஜெபத்தில் தான். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய ஆவியிலே நாம் உற்சாகம் அடைந்து நம்முடைய மாமிசத்தை மேற்கொள்ளத்தக்கதாகும். தேவன் நம்மிடத்திலே அவர் கடைசியாக சீஷரிடத்திலே சொன்ன வண்ணமாக தினமும் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பூர்ணப்படத்தக்கதாக ஜெபித்தல் முக்கியமான ஒரு காரியம். 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீஷரிடத்திலே சொல்லுகிறார். 1 மணி நேர ஜெபம் இல்லை என்றால் நாம் சோதனைக்குள்ளாக சிக்கிக்கொள்ள வாய்ப்பு அதிகமாய் உள்ளது. உடன்படிக்கை தேவன் நம்மை ஜெபத்திலே ஆவியை உற்சாகப்படுத்த ஆவியிலே பலப்படுத்த காத்திருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் ஆவியில்.